ஹாய் காய்ஸ், நம்மளுடைய சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாம் இந்த வீடியோவில் மேல்நிலைப் பள்ளியில் நிரந்தர பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனியார் பள்ளியாக இருக்கட்டும், அரசு பள்ளியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக தான் எடுப்பாங்க. ஸோ அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு பள்ளியில் மட்டும்தான் தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க என்னங்கிறத. ஆனால் பிரைவேட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் தான் சொல்லலாம். ஏன்னா பிரைவேட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இயருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஆசிரியர் வந்துட்டாங்களா அவங்க நிரந்தரமா எத்தனை வருஷம் என்னாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். அவங்களா பார்த்து வெளியே போற வரைக்கும் வந்து பார்த்தா அது நிரந்தரமான ஆசிரியர் வேலை அப்படின்னு வந்து பார்த்தா சொல்றாங்க. ஸோ நீங்க விண்ணப்பிச்சீங்களா 100% வேலை உறுதின்னு சொல்லலாம். டெட் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தா எதுவுமே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சனி ஞாயிறு அரசு விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுயநிதி பெற்ற பள்ளின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். சோ இது பத்தின தகவல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப விரிவா பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. என்னன்னா வேதியியல் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த பட்டதாரி ஆசிரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு விண்ணப்பிக்கலாம்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க முடியும். சோ ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டாம். ஏன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஆசிரியை. ஆசிரியர்னு கொடுத்திருந்தா யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஆசிரியைங்கும் போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளிங்கிறதுனால பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்க. அடுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க, எம் பள்ளியில் சுயநிதி பிரிவில் வேதியியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. பெண்கள் மேல்நிலை பள்ளியில நீங்க கெமிஸ்ட்ரி பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறீங்க. சோ இதுக்கான கல்வி தகுதி கொடுத்திருக்காங்க பாருங்க, எம்எஸ்சி பிஎட் நீங்க படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பம் வந்து சேரக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/6/2026ங்க. 31/5/2026 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குதுங்க. நம்மளோட சேனல் இருக்குது, பார்க்காதையும் போய் பாருங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. 30, 31 விண்ணப்பிக்கிற மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. நீங்க விண்ணப்பம் அனுப்பக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் கஸ்தூரி பாய் பெண்கள் மேல்நிலை பள்ளி, கமைய கவுண்டம்பட்டி, தேனி மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போறீங்க. தேனி மாவட்டக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பா வந்து பார்த்தீங்கன்னா அமையும். சேலரி இது பத்தின டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்ல கிடையாது. நீங்க நேர்காணலுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமா இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணுங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில வேலை வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குதுங்க. ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜாப் ஆயிருக்கு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.